Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா cost sheet tenders and quotations chapterல sum number 54 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த சாப்டர்ல ஆல்ரெடி நிறைய sums அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல நான் என்னென்ன sums அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நீங்க ஓவராலா செக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ஸோ சம் நம்பர் 54 இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம். ஓகேங்களா? ஸோ செமஸ்டர் எக்ஸாம்ல மேக்சிமம் இந்த சம் வந்துட்டு நிறைய இயர்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ வீடியோ பாக்குறீங்கன்னா அட் அ டைம்ல நீங்க உங்க புக்ல இம்பார்ட்டன்ட் சம் அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சம் நம்பர் 54. So cooling limited manufactured and sold, அதாவது cooling limited வந்துட்டு that is a company manufactured and sold 1000 refrigerators in the year ending 31st December 1997. So this is a old edition book, அதனால 1997 இருக்கு. ஸோ இப்போ வேற நியூ எடிஷன் புக்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ், இயர்ஸ், அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த கொஸ்டின் 1997 இருக்கு. இப்போ நியூ எடிஷன் புக்ல நமக்கு 2007, 2008 அப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வருஷம் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றபடி புக்ல இருக்க அந்த இயர்ஸ், அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ தி சம்மரைஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் அஸ் ஃபாலோஸ். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1997ல இருக்கிற ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் உள்ள டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, for the year ending 31st December 1998 it is estimated. ஸோ இந்த எஸ்டிமேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு காஸ்ட் ஷீட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. அவுட்புட் சேல்ஸ் வில் பி 1200 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், அதாவது டோட்டல் அவுட்புட் இருக்குங்களா. ஸோ டோட்டல் அவுட்புட் பாத்தீங்கன்னா 1200. இது பாத்தீங்கன்னா 1998க்கு 1200 யூனிட்ஸா, இதை 1997க்கு பாத்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வில் கோ அப் பை 20%. அதாவது நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1998க்குள்ள டீடைல்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா 20% கோ அப் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயே பாருங்க இந்த ப்ரீவியஸ் இயர். அதுக்கப்புறம் பாருங்க வேஜஸும் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 20% இன்க்ரீஸ், வேஜஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் will rise in proportion to the combined cost of materials and wages. ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் வேஜஸும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வர டோட்டலும் இந்த மேனுஃபேக்சரிங்கோட காஸ்ட் will rise in proportion. ஸோ அதை நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி ப்ரொபோர்ஷன் வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம அதை ஆன்சர் போடுறப்போ உங்களுக்கு நான் கிளியரா போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, செல்லிங் காஸ்ட் பெர் யூனிட் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஸோ செல்லிங் காஸ்டோட பெர் யூனிட் இருக்குங்களா, அது வந்துட்டு சேமா தான் இருக்கு. ஸோ வேற எந்த வேல்யூஸ்ல சேஞ்சஸ் கிடையாது. அதாவது இந்த 20%, 5% இன்க்ரீஸ் அப்படி கிடையாம பெர் யூனிட் சேமா தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம நியூ செல்லிங் யூனிட்டோட பிரைஸ் கண்டுபிடிச்சுக்கணுமா. அதர் எக்ஸ்பென்சஸ் வில் ஆல்சோ ரிமைன் கான்ஸ்டன்ட். இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்களா, ஸோ இதுல நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. டைரக்டா 1997க்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஏன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் அன்சேஞ்ச்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் அ ஸ்டேட்மெண்ட் டு தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷோயிங் தி பிரைஸ் அட் விச் தி ரெஃப்ரிஜிரேட்டர் ஷுட் பி சோல்ட் அஸ் டு ஷோ அ ப்ராஃபிட் ஆஃப் 10% ஆன் செல்லிங் பிரைஸ். ஸோ நமக்கு எப்போதுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் அது இப்ப ப்ராஃபிட் ஆஃப் 10% ஆன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அமௌண்ட்ல டைரக்டா ப்ராஃபிட் வந்துட்டு 10%. அதாவது இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துட்டு 5000 இருக்குன்னா அந்த 5000ல 10% கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இப்ப இதுவே செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம 10/90 போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சம் போடுறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு
ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா 1997க்கு நார்மலா எப்போதும் போடுற மாதிரி காஸ்ட் ஷீட் போட்டுருவோம். இந்த 1998க்கு மட்டும் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் போட போறோம். அது என்ன காஸ்ட் ஷீட்டுக்கும் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்துல 1000 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு எப்போதும் போல காஸ்ட் ஷீட் போட்டு சேல்ஸ் போட்டுருவோம். இதுல பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட், அதாவது எஸ்டிமேட்டட்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு புரிதலோட இவ்வளவுதான் வரும், நம்ம எப்படி ஒரு பட்ஜெட் போடுறோம் அது மாதிரி எஸ்டிமேட் பண்ணி ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களா எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிறது. சோ இந்த 1998க்கு நம்ம எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 1997க்கு காஸ்ட் ஷீட் போட்டுடலாம். சோ எடுத்தோடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா கம்பெனி நேம் எழுதணும், கூலிங் லிமிடெட். நம்ம நார்மலான காஸ்ட் ஷீட் கிரியேட் பண்றோம். சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st December 1997. உங்களுக்கு புக்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோ அந்த வருஷத்தோட இயர்ஸ் எழுதிக்கோங்க. சோ நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்னு எழுதாம நார்மலா காஸ்ட் ஷீட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st December 2007 அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு ரெண்டு பர்டிகுலர்ஸ் காலம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெர் யூனிட் காலம். சோ உங்களுக்கு எப்ப கொஸ்டின்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்களோ அப்ப நீங்க டைரக்டாவே பெர் யூனிட் எழுதிருங்க. சோ மெயினா வந்துட்டு உங்களுக்கு பெர் யூனிட் கண்டுபிடிங்கன்னு கேட்டா நீங்க எழுதலாம். இல்ல எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் கிரியேட் பண்ணும் அப்படின்னாலே பெர் யூனிட் காலம் கிரியேட் பண்ணி எழுதிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒர்க்கிங் நோட் போட்டு நம்ம வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நார்மலா நம்மளோட சம் எதுல இருந்து ஆரம்பிக்கும், பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ எடுத்தோன்னு என்ன எழுதும், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? சோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 80,000. சோ 80,000. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டைரக்ட் வேஜஸ். சோ டைரக்ட் வேஜஸோட அமௌண்ட் எவ்வளவு, நமக்கு 1,20,000. ஓகேங்களா? சோ 1,20,000. இப்ப இந்த ரெண்டு வேல்யூ 1,20,000ோட 80 ஆட் பண்ணோம்னா we will get 2 lakhs. சரிங்களா? சோ இந்த 2 lakhs நம்மளுக்கு என்னது, பிரைம் காஸ்ட். சரிங்களா? சோ நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு சேல்ஸ் இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு பிரைம் காஸ்ட்டுக்கு எதுவுமே எடுத்துக்க போறது இல்ல. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் அவர் ரா மெட்டீரியல்ஸ். டைரக்ட் வேஜஸ் எடுத்துப்போம். அதர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், மேனுஃபேக்சரிங்னா அது நம்மளுக்கு ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல வர்றது. அடுத்து இந்த மேனேஜ்மெண்ட் சாலரிஸ், ரெண்ட் ரேட், இதெல்லாம் நம்மளுக்கு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ல வர்றது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்ல வர்றது. ஜெனரல் எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ல வந்துடும். நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ பிரைம் காஸ்ட்டுக்கு வெறும் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ் தான். அது ரெண்டுத்தையும் எழுதி டோட்டல் பண்ணி பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பிரைம் காஸ்ட்க்கு அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ அதுக்கு நம்ம எதோட ஆட் பண்ணுவோம், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸோட. ஸோ நம்மளோட ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இதுல ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல நம்மளுக்கு அதர் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் இருக்கு. So other manufacturing cost. So இதோட வேல்யூ என்ன, அது நம்மளுக்கு 50,000. So இப்ப இந்த 2 lakhs ஓட 50,000 ஆட் பண்ணோம்னா we will get 2,50,000. இது நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேங்களா? சோ ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு அப்புறம் வேற என்ன வேல்யூ நம்மளுக்கு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். அதாவது ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் நான் ஷார்ட் ஃபார்மா எழுதிட்டேன், அதை நீங்க ஃபுல் ஃபார்மா பிரீஃபா எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஓவர்ஹெட்ஸ்ல நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேனேஜ்மெண்ட் சாலரிஸ் இருக்கு, மேனேஜ்மெண்டோட சாலரிஸ். அடுத்து என்ன இருக்கு, ரெண்டும் ரேட்ஸும் இருக்கு, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். வேற என்ன இருக்கு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர், இந்த ஓவர் ஹெட்ஸ்ல எடுத்துக்க மாட்டோம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, ஸோ ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்டோட சாலரிஸ் நம்மளுக்கு 60,000, ரெண்ட் அண்ட் ரேட்ஸுக்கு 10,000, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு 20,000. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 90,000 வருதா? சோ இப்போ நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ 2,50,000.
இதோட நம்ம டோட்டல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் 90,000. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 3,40,000. So this is our cost of production. ஓகேங்களா? So cost of production கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எந்த ஓவர்ஹெட் இருக்கு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஸோ இதுல நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இருக்கு. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 30,000. ஸோ 30,000 இதை நீங்க டைரக்டா அவுட்டர் காலம்லயே எழுதிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்கு. ஸோ இன்னர் காலம்ல உங்களுக்கு 2-3 அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை எழுதி நம்ம டோட்டலா வெளியே போடுவோம். ஸோ இது நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால 3,40,000 30,000 3,70,000. So this is our cost of sales. Cost of sales. Next என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி நம்ம சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஆல்ரெடி சேல்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் என்னது? 30,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் 4 lakhs. சேல்ஸும் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க 4 lakhs. ஸோ நம்ம இப்ப போட்ட காஸ்ட் ஷீட் கரெக்ட். நம்மளுக்கு கெஸ் பண்ண கூட தேவையில்லை, ஆன்சரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் கொடுத்துருந்தாங்க, நெட் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 4 lakh. இது நம்ம நார்மலா போட போற காஸ்ட் ஷீட். கொடுத்துருக்க டீடைல்ஸ் வச்சு டைரக்டா எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட போறது எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட். ஃபர்ஸ்ட் இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுடலாம். ஸோ இங்க நம்ம பெர் யூனிட் காலம் இருக்குல்ல, அதையும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு இந்த 1997க்கு 1000 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி சோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 தான் டோட்டல் யூனிட்ஸ். அப்ப நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 1000ஓட டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2000 டிவைடட் 2 lakhs டிவைடட் பை நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 1000 இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 1000ஓட போட போறோம். ஸோ 2 lakhsல டிவைடட் பை 1000 நம்மளுக்கு 200. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 50,000 இருக்கு. ஸோ 50,000 டிவைடட் பை 1000 நம்மளுக்கு 50. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2,50,000னா 250, 90,000னா 90, 340. ஜஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் அப்படியே டைரக்டா பெர் யூனிட் 1000ஓட டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 3,400. ஓகேங்களா? சோ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. இதை நீங்க எல்லாத்தையும் நம்ம 1000ஓட டிவைட் பண்ணணும். ஏன் நம்ம 1000ஓட டிவைட் பண்ணணும்னா நம்மளோட டோட்டல் அவுட்புட், அதாவது டோட்டல் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 1000. அப்ப பெர் யூனிட், அதாவது மொத்தமா இருக்கிற யூனிட் 1000. அப்ப ஒரு பெர் யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த அமௌண்டோட 1000 டிவைட் பண்ணணும். ஸோ 90,000 டிவைடட் பை 1000 நம்மளுக்கு பெர் யூனிட் 90. ஓகேங்களா? ஸோ நம்ம காஸ்ட் ஷீட் போட்டாச்சு, பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் போடணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சேல்ஸும் அவுட்புட்டும் 1200. அது நம்மளுக்கு தேவையில்லை, டைரக்டா எடுத்து எழுதிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கோ அப் பை 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிரைசஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட அவுட்புட் எழுதிக்கலாம். ஸோ 80,000னா 80, இது நம்மளுக்கு 120 வருதா? ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது நம்மளுக்கு சப்டிவிஷன் பிரியா. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ்? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட யூனிட் எவ்வளோ? பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா 80, அதாவது 80,000 டிவைடட் பை 1000 நம்மளுக்கு 80 பெர் யூனிட். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 பெர் யூனிட். இப்போ இந்த யூனிட்ஸ்ல 20% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 80 into 20% எவ்வளவு நம்மளுக்கு? 80ல டைரக்டா நீங்க 20% போடுங்க. 80 into 20% நம்மளுக்கு 16 வருது. ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம மொத்தமா இருக்கிற அமௌண்ட்ல இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் யூனிட் பாத்தீங்கன்னா 80, இதுல இன்க்ரீஸ் 16 அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 பெர் யூனிட்.
புரிஞ்சுச்சா? இது பாத்தீங்கன்னா 1997க்குள்ள யூனிட். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1998க்குள்ள per யூனிட். புரிஞ்சுச்சா? நான் அகைன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பாருங்க. நம்மளோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா 80,000. இதோட பெர் யூனிட் வேல்யூ 1000. ஸோ 80,000ல 1000 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80 கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 80ல எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 20% இன்க்ரீஸா? ஸோ 80 இன்டு 20% நம்மளுக்கு 16. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலா இருக்கிறது இந்த 80யோட நம்ம கண்டுபிடிச்ச இந்த 16ஐயும் ஆட் பண்ணோம்னா we will get 96 பெர் யூனிட். இது நம்மளுக்கு பெர் யூனிட்டோட வேல்யூ. இப்போ ருபீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 96ஓட இதோட டோட்டல் அவுட்புட் எவ்வளோ இந்த வருஷத்தோடது? 1200. ஸோ 96 into 1200 நம்மளுக்கு 1,15,200. So therefore cost of materials ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? rupees 1,15,200. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட வேல்யூ. புரிஞ்சுச்சா? இதே மாதிரி தான் அடுத்து என்ன இருக்கு? டைரக்ட் வேஜஸ் இருக்கு. ஸோ டைரக்ட் வேஜஸ்க்கு போட போறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் சி. இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? wages will increase by 5%. ஸோ wages 5%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் எழுத போறோம். டைரக்ட் வேஜஸ் ஓட யூனிட் பாருங்க 120. ஸோ 120ல 5% எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ஸோ டோட்டல் யூனிட்ஸ் 120, இதுல 5%னா 6 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்க. இப்ப மொத்தமா இருக்கிற அந்த 120ல 6 மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 126. இப்போ இது நம்மளுக்கு பெர் யூனிட் வேல்யூவா? ஸோ இந்த பெர் யூனிட்டை நம்ம ருபீஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 126 இன்டூ 1200. 1200 நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டோட்டல் அவுட்புட்டோட வேல்யூ. 1997க்கு 1200 யூனிட்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸா? இப்போ 126 இன்டூ 1200 நம்மளுக்கு 1,51,200. So this is our wages ஓட amount is equal to 1,51,200. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், வேஜஸும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் will rise in proportion to the combined cost of materials and wages. ஓகேங்களா? ஸோ இப்போ combined of cost of materials and wages ஓட அமௌண்ட் எவ்வளோ? ஸோ கம்பைன்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000, டைரக்ட் வேஜஸ் 1,20,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மொத்தமா கிடைக்கிறது பிரைம் காஸ்ட். இதோட வேல்யூ 2 lakh. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000. இப்போ இத ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். தட் இஸ் இது நம்மளுக்கு சப்டிவிஷன் டியா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்டும் கம்பைன்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ், அதாவது நம்மளோட பிரைம் காஸ்ட் will rise in proportion அப்படிங்கிறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்டோட வேல்யூ என்னது? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இதோட வேல்யூ 50,000. அடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? வேஜஸ். இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 2 lakhs. சரிங்களா? நம்மளுக்கு கண்டுபிடிச்சது பிரைம் காஸ்ட். இது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிளஸ் டைரக்ட் வேஜஸ் நம்மளுக்கு என்னது? 2 lakhs. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 2 lakhs. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வரும்? 50,000ஓட 2 lakhs வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா we will get 0.25. புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷீட் கண்டுபிடிக்கணும். டைரக்டா இப்ப நம்ம சம் போடலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற போற பிரைம் காஸ்ட்க்கும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கும் வேல்யூஸ் வந்துச்சுல. ஸோ இதை வச்சு நம்ம சம் போடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு எஸ்டிமேட்டட் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் டியூரிங் 31st December 1998. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதே மாதிரிதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதுக்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு
1,15,200. So 1,15,200. அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு? டைரக்ட் வேஜஸ். So டைரக்ட் வேஜஸ். So டைரக்ட் வேஜஸ் ஓட அமௌண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,51,200. ஓகேங்களா? So 1,51,200. இப்ப இது ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 1,15,200 ஓட 1,51,200 add பண்ணா we will get 2,66,400. 2,66,400. இதுதான் நம்மளோட prime cost. prime cost கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? factory overheads add பண்ணுவோமா? so factory overheadsல நம்மளுக்கு இருக்கிறது manufacturing cost. manufacturing cost. so இதுக்கு நம்ம வந்து 0.25 னு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். so என்ன சொல்லிருக்காங்க? manufacturing cost பாத்தீங்கன்னா will rise in proportion to the combined cost of materials and wages. so நம்மளுக்கு இந்த 0.25 வந்துட்டு first combined cost of materials direct wages ஓட amount என்னது நம்மளுக்கு? 2,66,400 into நம்ம கண்டுபிடிச்ச இந்த போர்ஷன், அதாவது இந்த 0.25 ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். so 0.25. so 2,66,400 ஓட 0.25 மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 66,600. so 66,600. இப்ப இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get the works cost. இதோட 2,66,400 ஆட் பண்ணோம்னா 3,33,000. இதுதான் நம்மளோட works cost. புரிஞ்சுச்சா? works cost. நெக்ஸ்ட் factory overheads அப்புறம் அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு? administrative overheads, அதாவது office and administrative overheads. இது பொறுத்த வரைக்கும் other expenses will remain unchanged, அதாவது remain constant அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so இதுல எந்த வேல்யூஸும் சேஞ்ச் பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்து எழுதிடும். அதாவது மேனேஜிங்கோட salaries, rent and rates, அடுத்து இந்த general expenses, இது மூணு வேல்யூ நம்மளுக்கு சேமா தான் இருக்கும். 60,000, 10,000 and then 20,000. மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 90,000. இப்போ இந்த ஒர்க்ஸ் காஸ்டோட இந்த 90,000 நம்ம ஆட் பண்ண போறோம். 90,000 ஆட் பண்ணோம்னா we will get 4,23,000. so 4,23,000 is our cost of production. ஓகேங்களா? so cost of production. okay, அடுத்து எந்த overheads இருக்கு? selling and distribution overheads. selling and distribution overheads. இதுல நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? per யூனிட் பாத்தீங்கன்னா ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகேவா? சோ இப்ப செல்லிங் எக்ஸ்பென்சஸோட யூனிட் என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸோட யூனிட், இதோட யூனிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30. ஓகேங்களா? சோ நம்மளோட செல்லிங் எக்ஸ்பென்சஸோட யூனிட் பாருங்க நம்மளுக்கு 30. சோ இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டோம்ல, இத வந்து நீங்க வந்து ஒர்க்கிங் நோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க சம் போடுறப்போ இதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் தனியா ஒரு பேஜ் லீவ் பண்ணி இந்த ஃபுல் கால்குலேஷனை தனியா, இந்த காஸ்ட் ஷீட் மட்டும் ஒரு பேப்பர்ல, அடுத்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஷீட் ஒரு பேப்பர்ல, அடுத்து இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல செப்பரேட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஓகே, பட் நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ நீட்னஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பெர் யூனிட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு. ஸோ நம்மளோட பெர் யூனிட் பாத்தீங்கன்னா 30. இந்த வருஷத்தோட டோட்டல் அவுட்புட் பாத்தீங்கன்னா 1,200. ஸோ 30 into 1,200 வேல்யூ வேண்டாம் நம்மளுக்கு. 30 into 1,200 36,000. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளோட செல்லிங் எக்ஸ்பென்சஸோட வேல்யூ பாருங்க 36,000. இப்போ இந்த டோட்டலோட நம்ம வந்துட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ண போறோம். சோ 36,000 ஓட 4,23,000 ஆட் பண்ணோம்னா we will get 4,59,000. சோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? ப்ராஃபிட் ஆட் பண்ண போறோம். சோ ப்ராஃபிட், அதுக்கப்புறமா நம்மளுக்கு சேல்ஸ்.
ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10% ஆன் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ இப்ப இதுவே ப்ராஃபிட் ஆன் 10% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா அந்த மொத்தமா இருக்கிற வேல்யூல 10 into 10% நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப இதுவே செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம எப்படி போடுவோம், லெட் அஸ் அஸ்யூம் சரிங்களா, நம்மளோட செல்லிங் பிரைஸ் இருக்கா, நம்மளோட செல்லிங் பிரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10, ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% கொடுத்துருக்குனால நம்மளோட ப்ராஃபிட் 10. அப்ப 100ல 10 மைனஸ் பண்ணோம்னா 90 வருதா, அந்த 90 தான் நம்மளோட காஸ்ட். புரிஞ்சுச்சா? இப்ப இதுவே ப்ராஃபிட் 20% ஆன் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட செல்லிங் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் 20, அப்ப நம்மளோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 80. இப்ப நம்மளுக்கு 10% கொடுத்துருக்கனால செல்லிங் பிரைஸ் 100 ஆயிருக்கு, ப்ராஃபிட் 10 எடுத்திருக்கோம். சோ நம்மளோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 90. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10, காஸ்ட் பாத்தீங்கன்னா 90. சோ 10/90. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூல கண்டுபிடிக்க போறோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பாருங்க 4,59,000. இதுல 10 டிவைடட் பை 90 தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ 4,59,000 இன்டூ 10 டிவைடட் பை 90 நம்மளுக்கு 51,000. ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ பாருங்க 51,000. ஓகேங்களா? 51,000. ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்மளுக்கு 51,000. இப்போ இந்த வேல்யூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பாருங்க 4,59,000 ஓட 51 ஆட் பண்ணோம்னா we will get 5,10,000. இதுதான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ். இப்ப நம்மளுக்கு பெர் யூனிட் காலம் இருக்கிறனால நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லாத்தையும் 1,200 ஓட டிவைட் பண்ண போறோம். ஸோ 5,10,000 டிவைடட் பை 1,200 தான் நம்மளுக்கு 425 இருக்கு. அடுத்து ஜஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பெர் யூனிட்டோட கண்டுபிடிக்க போறோம். இன்டூ 1,200னா நம்மளுக்கு 222. அடுத்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை 1,200 நம்மளுக்கு 55.5. அடுத்து 27.75. 90,000 divided by 1,200 நம்மளுக்கு 75. 4,23,000 divided by 1,200 நம்மளுக்கு 35. 2.5 and then 36,000 divided by 1,200 30. ஓகேங்களா? So 459 divided by 1,200 38. 2.5 and then 51,000 divided by 2.5. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஸோ நம்ம எப்போ சம் போட்டாலுமே பெர் யூனிட் காலமும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ ஓவராலா இந்த சம் வந்துட்டு ஒரு பிக்சர் எடுத்து இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்றேன். ஏன்னா வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்றேன்னா மீதி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதுல பாருங்க கீழே இருக்கிறது வந்துட்டு தெரியல, நான் அகைன் கேமராக்கு வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு பிக்சர் எடுத்து அட்டாச் பண்றேன். ஸோ அதுல நீங்க ஜூம் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சம் தான், ஆனா ஈஸியான ஒரு சம். நீங்க ஒரு 2 டைம்ஸ் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இருக்கிறத டைரக்டா எடுத்து ஆட் பண்ணி எழுதிடுவோம். பெர் யூனிட்டுக்கு எல்லாத்தையும் 1000ஓட டிவைட் பண்ணி எழுதிடுவோம். இது ஈஸி. அடுத்து எஸ்டிமேட்டட் போடுறப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் 20% இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட யூனிட் பாருங்க நம்மளுக்கு 80. இதுல 20% இன்க்ரீஸ் அப்படிங்கறதுனால 80 into 20% 16. ஸோ இப்போ 80யோட 16 ஆட் பண்ணா 96 தான். இப்போ நம்மளுக்கு இது பெர் யூனிட்ல இருக்கு, அதை ருபீஸா கன்வெர்ட் பண்ணணும்னா 1,200 தான் டோட்டலான பெர் யூனிட்டோட வேல்யூ. ஸோ 96 into 1,200 நம்மளுக்கு இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரிதான் வேஜஸ்க்கும். வேஜஸோடது பாருங்க 120, இதுல 5% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 120 into 5% பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கிடைக்குது. ஸோ 120யோட 6 ஆட் பண்ணோம்னா you will get 126 per unit. ஸோ இதையும் நம்ம வந்து 1,200ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the total amount. நெக்ஸ்ட் பாருங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் வேஜஸ்.
மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பாருங்க 50,000. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் வேஜஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 lakh. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.25ன்னு கிடைக்கும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு கண்டுபிடிக்க போற வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸோட டோட்டல் அண்ட் தென் டைரக்ட் வேஜஸோட டோட்டல் ஆட் பண்ணோம்னா we will get the prime காஸ்ட். ஓகேங்களா? அடுத்து மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் தென் டைரக்ட் வேஜஸோட ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்திருந்தனால இந்த டோட்டல் வேல்யூ இருக்குல்ல 2,66,400. ஸோ இந்த டோட்டல்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த 0.25. ஸோ நம்மளோட டோட்டல் என்னது 2,66,400. இதுல இன்டூ 0.25. ஸோ இது நீங்க 0.25ன்னு எழுதிக்கலாம். இல்ல நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணாம டைரக்டாவே போட்டுக்கலாம். பாருங்க 2,66,400 இன்டூ இதை நீங்க டைரக்டா போட்டுக்கலாம் 50,000 டிவைடட் பை 2 lakhs. இப்படி போட்டாலுமே உங்களுக்கு என்ன வேல்யூ 66,600. ஸோ நீங்க வந்து ஒண்ணு டைரக்டா இந்த அமௌண்டோட, அதாவது 2,66,400 இன்டூ 50,000 டிவைடட் பை 2 lakhs போட்டாலும் உங்களுக்கு இப்படிதான் வரும். இல்ல நீங்க எடுத்தோடனே இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி 0.25ஓட போட்டாலும் உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபை போடுறதும் டைரக்டா போடுறதும் உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, இந்த ஓவர்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கான்ஸ்டன்டா ரிமைண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நம்ம காஸ்ட் ஷீட்ல என்ன போட்டோமோ அந்த வேல்யூஸை 90,000 அப்படியே எடுத்து எழுதி டோட்டல் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது அதோட யூனிட் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 30. ஸோ அதோட யூனிட்டும் 30. டோட்டல் பெர் யூனிட் பாத்தீங்கன்னா 1,200. ஸோ 30 into 1,200 நமக்கு 36,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get cost of sales. அடுத்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% ஆன் செல்லிங் பிரைஸ். ஸோ நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 10% அப்படிங்கிறதுனால டோட்டல் செல்லிங் பிரைஸ் 100 அசியூம் பண்ணிக்கோங்க. அதுல ப்ராஃபிட் வந்துட்டு 10 இருந்துச்சு அப்படின்னா 100 minus 10 நம்மளுக்கு 90. ஸோ ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட வேல்யூ 10, காஸ்டோட வேல்யூ 90. ஸோ 10 டிவைடட் பை 90 நம்மளுக்கு 51,000. டோட்டலா காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட அமௌண்ட் இன்டூ 10 டிவைடட் பை 90 நம்மளுக்கு 51,000 தான் நம்மளோட ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get the total sales value. இது எல்லாமே நீங்க பெர் யூனிட்டோட டிவைட் பண்ணும். அதாவது டோட்டலோட 1,200 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெர் யூனிட்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ராசஸ் காஸ்ட், ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நிறைய பேர் வந்துட்டு நிறைய சம்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் தென் இந்த சாப்டர்லயும் எந்த சம் அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.